நற்செய்தி வாசகம். மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரித்தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதைக் கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையைச் சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதைக் கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்துவிட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களைக் குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனம் மாறிய ஒரு பாவியைக் குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டைப் பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்துவிட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இரக்கத்தின் இதயம் வெளிப்படுகிறது. வரித்தண்டுவோரும் பாவிகளும் அவரிடம் நெருங்கி வந்தபோது பரிசேயர் முணுமுணுத்தனர். ஆனால் இயேசு காணாமற் போன ஆடு மற்றும் காணாமற் போன நாணயம் பற்றிய ஓமைகளை கூறி, தவறு செய்தவர்களை தேடிச் செல்லும் கடவுளின் அளவற்ற அன்பை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் தவறு செய்யும்போது கடவுள் நம்மை விலக்குவதில்லை. மாறாக காணாமற் போன பொருளை தேடுபவரைப் போல ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் தேடுகிறார். ஏனெனில் கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு ஆன்மாவும் விலைமதிப்பற்றது. மனம் மாறிய ஒரு பாவியைக் குறித்து விண்ணுலகில் உண்டாகும் மிகுதியான மகிழ்ச்சியை மூலம் நம்மை மீட்டெடுப்பதில் அவர் எந்த அளவு அக்கறை கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாமும் இந்த நற்செய்தியில் உள்ளவரைப் போல தவறு செய்த சகோதர சகோதரிகளை விலக்காமல் அவர்களை தேடிச் சென்று அன்பு காட்டுவோம். ஏனெனில் நிபந்தனையற்ற அன்பே மீட்பின் பாதை. செயல்பாடு. இன்று தவறான பாதையில் இருப்பதாக நீங்கள் உணரும் ஒருவருக்காக சிறிது நேரம் ஜெபியுங்கள். கடவுளின் அன்பை உணரும்படி அவர்களுக்கு உதவும் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள்.